திமுக பின்னாடி தான் இந்த மொத்த குடும்பமும் இருந்தாங்க. இவர்கள் ஏன் திமுகவுக்கு எதிராக திரும்புகிறாங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்களுக்கு எதுவுமே நீங்கள் செஞ்சு தரல அப்படிங்கிறது அவங்க வருத்தம். லாட்டரியை தமிழ்நாட்டில் லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க. அதை முதலமைச்சர் செய்ய தவறிட்டார். எடப்பாடி தனக்கு சீட்டு ஒதுக்கியதற்காக லீமா ரோஸ் ஏதாவது கொடுத்தாங்களா சார்? ஒன்றுமே இல்லாத கட்சிகளுக்கெல்லாம் காசு கொடுக்குறப்ப, அவர்களுக்குன்னு முதல் முறையாக நீங்கள் சீட்டு கொடுக்குறப்ப அவங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. தொகுதியிலையும் கடுமையாக செலவு பண்ணுவாங்க. லீமா ரோஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஏன் ஐஜேகேவாக இருந்திருக்கு? அவங்க நினச்சா ஒரு தனி கட்சியை கூட ஆரம்பிக்கலாம் இல்லையா, மகன மாதிரியே? இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்கள் பெரிய கட்சியில் சேர்றதுக்கு தயாராக இருந்தாலும் இல்லை இவருன்னா ஆதவ் இந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக நேரடியாக இறங்கினதுனால எல்லாருக்கும் நாளைக்கு பதவி ஆசைங்கிறது வந்துருச்சு. ஒன்று இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார இவர்கள் வாழக்கூடிய பகுதியில் சர்வே வாங்கணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும். இங்கே திமுகவுக்கு இவ்வளோ தூரம் செஞ்சு கொடுத்து அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கங்கிற கோபம் தான் இன்றைக்கி மார்ட்டின் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்குற மனநிலையில் இருக்குது. விஜயோட டார்கெட்டு திமுகவா இல்லை இனிக்கோ விருதுராஜா திருச்சி கிடைக்கல? இப்போ பெரம்பூர் தொகுதி கூட அவருக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா அங்கே முஸ்லீம்ஸ் வாக்குகள் இவருக்கு பெருசாக போகல. அதுமாரி கிறிஸ்துவ வாக்குகள்லையுமே நாளைக்கு இவர் பிஜேபியை விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது சில பேசும் பொருள் ஆகுது. தலித் வாக்குகள் அந்தளவுக்கு முழுமையான ஒரு ஆதரவு விஜய்க்கு இல்லைங்கிறப்ப இனிக்கோ விருதுராஜ் எடுக்க போகிற முடிவு என்னவா இருக்கு? இனிக்கோ விருதுராஜ் என்ன அவருக்கு வேண்டிய நண்பர்கள்ட்ட சொல்கிறாருன்னா, நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் திருச்சி கிழக்கில் விஜய் நிற்கிறது எனக்கு சந்தோஷம். எதனாலனா ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு விமர்சனம் பண்ணும்போது அதிமுக எல்லாருமே கொந்தளிச்சாங்க. முக்கிய காரணமாக சொல்லப்படுது என்னன்னா, எங்களை ஊழல் சக்தின்னு சொல்றியே, எந்த கட்சியில் நீ கட்சி நடத்துகிற, லாட்ரி மார்ட்டின் வித்த பணத்தில் தானே நீ கட்சி நடத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனை குறிப்பிட்டு விமர்சனங்கள் அதிமுக தரப்புலேருந்து வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீமா ரோஸ் மார்ட்டினோட மனைவி அவர்கள் கட்சியில் இணைந்த உடனே அவர்களுக்கு அடுத்த வாரமே சீட்டு அறிவிக்கப்பட்டு லால்குடியை ஒதுக்குறாங்க. ஆனால் பற்றியில் பல தலைவர்கள் ஓரக்கட்டப்பட்ட நிலையில் அதிமுகவில் இருக்காங்க. ஆனால் லீமா ரோஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இது பின்னாடி என்ன இருக்குது? இல்லை, அதாவது இந்த தவறான தொழில் செய்பவர்களுக்கு என்றைக்குமே நாளைக்கு அந்த தொழிலை முதலில் அரசியல்வாதிகிட்ட கொடுத்து அந்த தொழிலை பிரச்சனை இல்லாமல் நடத்த பார்ப்பாங்க. பணம் மிதம்பிஞ்சே போனதுக்கப்புறமேல அந்த அதிகாரத்தையே தான் கைக்கு வர வைக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மக்களின் பக்கம் சத்யராஜில் அப்படி தான் ஆரம்பா. அப்படி அப்புறம் இந்த அரசியல்வாதி வரவே கூடாதுங்கிறதுக்காக பணம் கொடுக்க ஆரம்பா. அப்படி இவர்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்களுடைய பிரைமரி தொழில் எல்லாமே ஃபுல்லாகவே, அதாவது சில பேர் செய்வான் பேருக்குன்னு வெளியில் ஒரு புரிதலுக்கு சொல்கிறேன், ஹோட்டல் நடத்துகிறேன்னு சொல்லுவான், ரெஸ்டாரண்ட் நடத்துகிறேன், ஹோட்டல் வச்சுருக்கேங்க, ஆனால் உள்ள விபச்சாரம் நடக்கும். ஒரு நல்ல தொழில் ஒன்று சொல்லி அது உள்ளார ஒரு கெட்ட தொழில் வச்சுருப்பான். இவங்க செய்கிறது எல்லாமே டபுள் பிஸ்னஸ்ஸு, இல்லீகல் பிஸ்னஸ், கேம்பிளிங்கு, சூதாட்டம், லாட்ரி, டூப்ளிகேட். அதாவது லாட்ரி ஓட்டுறதை விட டூப்ளிகேட் லாட்ரினா தான் மார்ட்டின். அவர் அடையாளமே அதான். 12 நாடுகளில் நாளைக்கு பண்ணுறாரு. பல குடும்பங்கள் வைத்தறிச்சலில் செத்த மாதிரி இதை வாங்கி நஷ்டத்தில் கஷ்டத்தில் நாளைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ண கதைகள்லாம் இருக்குதுங்கிறப்ப, இவர்கள் இந்த பணத்தை திரும்பி திரும்பி மைக்ரேட் பண்ணுறதும், சில மாநிலங்களில் இன்னமும் வட மாநிலங்களில் மார்ட்டினோடைய 2ஆம் நம்பர் லாட்ரிகள் இயங்குது, டூப்ளிகேட் லாட்ரிஸ். அதனால தான் இந்த பிஜேபிக்கு எல்லா கட்சிக்குமே அவங்க கொடுக்கறது. இப்போ சமீப காலமாக அவர்கள் குடும்பத்துக்குள்ளார எல்லாத்துக்கும் பதவி ஆசை விட்டது. அது ஆரம்ப புள்ளி ஆதவ அர்ஜுனா தான். இவர் பண்ண போக சார்லஸ் ஒரு பக்கத்து LJK அப்படின்னு அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் பண்ணுறாரு. இப்போ திமுக பின்னாடி தான் இந்த மொத்த குடும்பமும் இருந்தாங்க. இவர்கள் ஏன் திமுகவுக்கு எதிராக திரும்புகிறாங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்களுக்கு எதுவுமே நீங்கள் செஞ்சு தரல அப்படிங்கிறது அவங்க வருத்தம். லாட்டரியை தமிழ்நாட்டில் லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க. அதை முதலமைச்சர் செய்ய தவறிட்டார். அதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் மெரினா கடற்கரையிலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும்
பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் சில ஸ்பாட்ஸ் இருக்கும். அதாவது இந்த இப்போ சமீபமாக அந்த போட் ஹவுஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த கோவா மாதிரி மரப்படக்கைகள், அதுக்கு உண்டான ஒரு நிழற்குடை, அங்கே வந்து நாளைக்கு செருப்பு போட்டு வரக்கூடாது, குப்பை கொட்டக்கூடாது, ரொம்ப சுத்தமாக இருக்கும். நம்மளே நாளைக்கு சென்னையில் தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப அங்கே சின்ன ஒரு டீ ஸ்டாலு, ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டு, ஸ்நாக்ஸ் கார்னர்னு இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஹப்பு பாயிண்ட்டு. இங்கே இருந்து கடலுக்கு நடுவில் கோவா மாதிரி ஒரு சூதாட்ட கப்பலை கொண்டாந்து நிப்பாட்டிடுறேன். இங்கேருந்து ஃபாரினர்களோ தொழிலதிபர்களோ வரப்போ நாங்கள் சின்ன குரூஸில் கூட்டிகிட்டு போய் அவங்கள அந்த கப்பலில் சேர்த்துருவோம். அவங்க சூதாடிட்டு 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ குடுத்தணும் கூத்தியா எல்லாம் கிடக்கும். அங்கே எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு சூதாடிட்டு அவன் திரும்பி இங்கே வந்து இறங்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். இப்போ உன் மாநிலத்துக்குள்ளார நான் கொண்டுட்டு வரல, அதனால் நான் உன் அரசாங்கத்துக்கு தப்பு வராது. எனக்கு இதுக்கு ஆனால் அந்த மாநிலத்தோடைய அனுமதி வேணும், அதை மட்டும் கொடு, நான் கடலுக்கு நடுவில் நிப்பாட்டிட்டு பண்ணிக்கிறேன்னப்பா அதுவும் நாளைக்கு மறுக்கப்பட்டதுங்கிற கோவத்தில் தான் ஆதவ அர்ஜுனா வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறார். தவறு நடக்கிறது தான். இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆடியோ வெளில இதெல்லாம் விசிகால இருக்கும்போது நடந்த விஷயமா இல்லை தவிகளை வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயம்? விசிகாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. விசிகாவுக்கு நடந்ததுக்கு முன்னாடி நடக்க போக தான் அவர் திமுகவுக்கு ஒரு எதிர் மனநிலைக்கு வராரு. அப்போ தான் அந்த பதவி ஆசைங்கிறது முதல்ல உருவாகுது. சபரீசன் தான் அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நான் தான் சொன்னேன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட ஆடியோ வெளியில் வந்தப்போ உதயநிதி கிட்ட 30,000 கோடி இருக்குது, சபரீசன்ட்ட 30,000 கோடி இருக்குன்னு 2 பேர்த்தையும் தான் சொன்னார் ஆட்டையை போடுறாங்கன்னு. ஆனால் இன்னைய வரைக்கும் ஆதவ அர்ஜுனா வெளியில் வந்து உதயநிதியை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவார், கடுமையாக பேசுவாரே தவிர இல்லை நீ ஒத்த வா, நீ அந்த தொகுதியில் வந்து நெல் அப்படின்னு வம்புழுக்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான் போமே தவிர சபரீசனை விமர்சனம் செய்ய மாட்டார், பேச மாட்டார். சமீபத்தில் சபரீசன் வந்து ஒரு 40 கோடிக்கு வாட்ச் கட்டியிருக்காரு அப்படின்னு எழுந்த சர்ச்சையை ஆதவ் தான் சபரீசனுக்கு கிஃப்ட் பண்ணது அந்த வாட்ச். இது மாதிரி மாப்பிள்ளை கிட்ட அவருக்கு ஒரு நல்ல நட்பு. அவர் வந்து திமுகவில் எம்பி ஆகணும்னு விருப்பப்படுறார். அப்போ உதயநிதி தான் 2024 வேட்பாளர்களை முழுமையாக தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருந்ததுனால கண்டிப்பாக ஆதவுக்கு கேட்டால் அவர் கொடுக்க மாட்டார். இப்போ கூட நாளைக்கு வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி மோகன் கார்த்தியோட பையனுக்கு சபரீசன் மனைவி போனாங்க இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு பிரச்சாரத்தை தொடங்கி வைக்க. ஏன்னா அவரோடைய நிழல் அவர் உதயாவுக்குன்னு ஒரு செக்டர் இருக்குல்ல, இப்போ அன்பில் மகேஷ் டிஆர்பி ராஜாங்கிற மாதிரி சபரீசனுக்கு எப்படி பிடிஆரோ இப்போ அது மாதிரி வந்து அண்ணா நகர் கார்த்திங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தனக்கு வேண்டியவங்களுக்கும் ஆதரவு கொடுப்பாங்க, ஆனால் அதர் சைடு எந்திரிக்க விட மாட்டாங்க. அப்ப உதயா எந்திரிக்க விட மாட்டாருன்னா இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. விசிகாவில் திருமாவளவனை அழைத்து நீங்கள் வந்து இவரை சேர்த்துக்கங்க, உங்களுக்கு கொடுப்பாரு, மாநாடு நடத்த வைப்பார் அப்படிங்கிறப்ப பொருளாதார ரீதியாக திருமாவளவன் சிரமப்படக்கூடிய நிலையில் இவர் வரது உதவிகரமாக இருக்கப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சீட்டு கேட்குறப்ப ஒரு பொது தொகுதி கேளுங்க, அவங்க ஒதுக்குவாங்க, அதில் இவருக்கு கொடுங்க. அதாவது நேரடியாக செய்ய முடியாமல் கூட்டணியை வச்சு ப்ரெஷர் பண்ணால் இப்போ கூட்டணியில் விசிகாவுக்கு பொது தொகுதி கொடுத்தா அவங்க எந்த சின்னத்தில் நிற்பாங்க? உதயசூரியனில் தான். அப்போ அவர் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆதவ் எந்த கட்சியோட எம்பி? டிஎம்கே எம்பி. அவ்வளோதானே, அதை தான் செஞ்சாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த சீட்டை பொது தொகுதி கொடுத்தா ஆதவை தான் நிறுத்துவாங்கன்னு சொல்லி திருமாவளவனுக்கு திமுக பொது தொகுதி இல்லைன்றுச்சு. அப்போ அதில் ஆதவ் பாதிக்கப்பட்டுறாரு. அப்போ நான் வெளியில் போனாலும் நீ என்னை விடமாட்டியாங்கிறதுனால தான் அந்த கட்சிக்குள்ளாரே இருந்துக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, நாளைக்கு திருமாவளவனுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது, இவருக்கு என்ன துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை, இது எல்லாமே பின்னாடி பணமும் தொழிலும் தான். அப்போ ஒரு லெவலில் திருமாவளவன் நீ நாளைக்கு என்ன அவரை கண்ட்ரோல் பண்ணுறியா இல்லை நீயும் வெளில போறியா அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஆதவை வெளில அனுப்புகிறார். இவர் போய் விஜய் கூட சேர்றாரு. இன்னும் பேச்சுகள் அதிகமாகுது. அந்த ஒரு பிஜேபிக்கும் மார்ட்டின் குடும்பத்துக்கும் இருக்கிற நட்பையும் ஆதவ் சேர்த்துக்கு எடுத்து விடுறாரு. அப்போ தான் சார்லஸ் களத்தில் இறங்குறாரு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார சார்லஸ் வந்து பாண்டிச்சேரிக்கு போனாலும் தமிழ்நாட்டுக்குள்ளார இவர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாரோ ஒரு அதிகார பதவிக்கு வந்தால் மட்டும்தான் நாளைக்கு இவங்களால் கல்லா கட்ட முடியும். ஐஜேகே பாரிவேந்தர் வந்து பெரம்பலூரில் எம்பியாக இருந்தார். அப்போ வந்து லால்குடியோடைய 20 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் சவுந்தரபாண்டியன் உடையார். அதனால் ஐஜேகே உடையாருக்கும் சவுந்தரபாண்டியன் உடையாருக்கும் நெருக்கமாயிருச்சு. என்னடா நம்ம தொகுதியில் நம்ம ஜாதிகாரம் ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத ஒரு பெல்ட்டில் இங்கே நம்ம ஓட்டருங்க இவ்வளோ பேர் இருக்கானான்னு அவர் கவனத்தை திருப்புறார். இது வந்து ஐஜேகே பொதுச் செயலாளராக இருந்த லீமா ரோஸுக்கு நல்லா தெரியும்.
அப்போ ஐஜேகே பிஜேபி கிட்ட போய் கை கட்டுது, பிஜேபி ஏடிஎம்கே கிட்ட கை கட்டுறப்ப இது அந்த அளவுக்கு இணக்கமாக இல்லை. மார்ட்டின் லாட்டரி நேரடியாக நான் நிறைய தடவை சொன்னேன், எடப்பாடிக்கு ரொம்ப நேரடி ஃபண்டிங்கில் இருக்கார், நிறையா அவருக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் லாட்டரியை லீகலைஸ் பண்ணி தரதாகவும் மார்ட்டினுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னு சொன்னோம். அப்போ அந்த சூழ்நிலையில் லீமாவை அதிமுகவில் கொண்டுட்டு வந்து சேர்த்து விட்டு அவர்களுக்கு அதே லால்குடி சட்டமன்ற தொகுதியை கொடுத்து நாளைக்கு உடையார் கம்யூனிட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக வேலை பார்க்குறாங்க. எடப்பாடி தனக்கு சீட்டு ஒதுக்கியதற்காக லீமா ரோஸ் ஏதாவது கொடுத்தாங்களா சார்? கொடுத்துருப்பாங்க, 100 ரூபாயாச்சும் குறைஞ்சது கொடுத்துருப்பாங்க. ஒன்றுமே இல்லாத கட்சிகளுக்கெல்லாம் காசு கொடுக்குறப்ப அவர்களுக்குன்னு முதல் முறையாக நீங்கள் சீட்டு கொடுக்குறப்ப அவங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, தொகுதியிலையும் கடுமையாக செலவு பண்ணுவாங்க. இல்லை, லீமா ரோஸ் நினச்சிருந்தா ஆரம்ப காலத்திலே இந்த பெரிய கட்சிகளோட சேர்ந்துருக்கலாம். ஐஜேக்கில் சேர்ந்ததுக்கப்புறம் ஏன் இதில் சேரணும் சார்? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். லீமா ரோஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஏன் ஐஜேகேவா இருந்திருக்கு? அவங்க நினைச்சா ஒரு தனி கட்சியை கூட ஆரம்பிக்கலாம் இல்லையா, மகனை மாதிரியே? இல்லை, இப்போ மகன் ஆரம்பிச்சிருக்காரு, அவர் யூனியன் டெரிட்டரி பொறுப்புக்குள்ளார போகிறாரு. அடுத்தது பாண்டிச்சேரி சிஎம்ங்கிற டார்கெட்டோட அவங்க போகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்கள் பெரிய கட்சியில் சேர்றதுக்கு தயாராக இருந்தாலும் அவர்களுக்கு முதல்ல ஆரம்ப காலத்தில் இருந்து அவங்களுக்கு ரொம்ப அடையாளம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா பணத்துக்கு அப்பாற்பட்டு ஜாதியை கையில் எடுக்கணும்னு நினச்சாங்க. அதனால் ஐஜேகே பாரிவேந்தர் கட்சி வந்து உடையாரோடைய கட்சியாக உருவெடுத்தப்ப இவர்களும் உடையாறு அப்படிங்கிற பார்வையில் அங்கே போய் இருந்தாங்க. இப்போ அவங்க ஒன்றுமே செய்கிறதுக்கு முடியல, இதுக்கு மேலே எதுவும் ஆகாதாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ நீங்கள் சொல்கிற முடிவுக்கு வராங்க. டைரெக்டாக நம்ம எதுக்கு இங்கே போய் அங்கே போனோம், அதுக்கு நம்ம நேரடியாக அங்கேயே போயிடலாமே அப்படின்னு வந்திருக்காங்க. ஆதவ் அர்ஜுனாவை பற்றி அவங்க மைத்துனர் சார்லஸ் அவரே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாரு. எங்கள் குடும்பத்திலே இவர் தான் பிரச்சனைகள் பாரு, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, ஸோ தாவைக்கு அழிக்க போகிறதே அவர் தான் சொல்லிட்டுலாம் விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் அவங்களுக்குள்ள 3 பேருக்குள்ள ஒரு மோட்டிவ், ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் தான் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, பிஸ்னஸ் மோட்டிவ், பண மோட்டிவ் இல்லை ஒன்றிணைச்சு செய்கிறாங்களா இல்லை தனித்தனியாக அந்த பிஸ்னஸ்? இல்லை, இவரு ஆதவ் இந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக நேரடியாக இறங்கினதுனால எல்லாருக்கும் நாளைக்கு பதவி ஆசைங்கிறது வந்துருச்சு. ஒன்று, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார இவர்கள் வாழக்கூடிய பகுதியில் சர்வே வாங்கணும், அதுக்கு அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும். இங்கே திமுகவுக்கு இவ்வளோ தூரம் செஞ்சு கொடுத்து அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கங்கிற கோபம் தான் இன்றைக்கி மார்ட்டின் வந்து எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்குற மனநிலையில் இருக்குது. அதாவது ஸ்டாலினை காலி பண்ணுங்கிறதுக்காக தான் எடப்பாடி பின்னாடி மார்ட்டின் நிற்கிறாரு. ஆனால் ஆதவோடைய அரசியல் வருகை அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் முக்கியத்துவத்தை பிடிக்காமல் உடைப்பதற்கு தனக்கென்று ஒரு அரசியல் அடையாளத்தை உருவாக்குறதுக்காக சார்லஸ் வரும். அப்படி அவ்வளோதான். ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது தான் இந்த லாட்ரி சீட்டை தமிழ்நாட்டிலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணாங்க. இப்போ அதே கட்சியில் இருக்க எடப்பாடி மட்டும் எப்படி அதை கொண்டு வருவான்னு சொல்லிட்டு லீமா ரோஸ் நம்புறாங்க. அதாவது இப்போ ஜெயலலிதா மோடி கூட தான் வேணாம், எடப்பாடி கூட பிஜேபி கூட தான் வேணாம் அப்படின்னாங்க. இவர் அப்படியா இருக்கிறாரு? அதாவது ஒரே கட்சியில் தான் இருக்கிறாங்க. அந்த லாஜிக்கெலாம் இங்கே எடுபட போதான்னா நாளைக்கு கார்த்திக் சிதம்பரமே சொல்கிறாருல்ல, லாஜிக்கலி இப்போ கேரளா மாதிரி ஏன்னா கம்யூனிசம் ஆளக்கூடிய பகுதியில் கூட லாட்ரி இருக்குது, அது அரசாங்கத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருவாய் தான், ஆதார் நம்பரோட அட்டாச் பண்ணிடு, ஒருத்தன் இவ்வளோ தான் வாங்கணும் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க, அதில் ரெவன்யூ கொடுத்துருப்பா, சாராயத்தை போகிறான்னு அவர் ஒரு சாய்ஸ் கொடுக்குற மாதிரி இவங்க ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஞ்ஞானத்தை சொல்லுவாங்க. இதனால் நாளைக்கு இந்த நல்லது நடக்கும், அந்த நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சாமானிய மக்களும் சீக்கிரம் கொடி ஆமாம் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தா நாளைக்கு யார் எடுக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், இதை வந்து தவறு, இது வந்து விஷம், இல்லை இது வந்து ஒரு போதை. இன்னமும் நாளைக்கு நம்ம ஊர்லலாம் இல்லீகல் லாட்ரிலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இந்த 3 சீட் லாட்ரி அது இதுலாம். அதனால் லீகலைஸ் பண்ணுறப்ப தேவையில்லாத நடக்காதுன்னு நினைப்பான், இதை யாரும் தப்புன்னு பேச மாட்டான். இதனால் அரசாங்கத்துக்கு எந்த கெட்ட பேரும் வராதுன்னு எடப்பாடி நம்புறாரு. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆட்சி வந்தால் செஞ்சு கொடுப்பாரு. விஜய் அவர்கள் 2 தொகுதியை சூஸ் பண்ணாருக்கு, பெரம்பூர், திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்கில் பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து இனிகோ இருதயராஜ் அவர் தான் நிற்கிறாரு, சிட்டிங் எம்எல்ஏவும் அவர் தான் இருக்கார். அங்கே வந்து திமுகவுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் நம்பிக்கைக்குரிய ஒருவராக இனிகோ இருதயராஜ் கருதப்படுறார். விஜயோட டார்கெட்டு திமுகவா இல்லை இனிகோ இருதயராஜா திருச்சி கிழக்கில்? ஐயாக்க இனிகோ டார்கெட் பண்ண வேண்டிய அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. அதாவது இனிகோ இருதயராஜ் வந்து தனிப்பட்ட முறையில் அவருடைய வளர்ச்சிங்கிறது எப்போ அப்படின்னா, அவர் எஸ்ரா சர்க்குனோட ஷேடோ. அவர் எஸ்ரா சர்க்குனம் எந்த அளவுக்கு திமுகவில் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறப்ப இங்கே உண்டாய் ஷோரூம் வந்துச்சு திருவள்ளூர் மாவட்டத்தில். அதுக்கு வந்து ஒரு இடங்கள் வாங்கிறதுக்காக இத்தனை 1000 இடம் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப இவர் இனிகோ வந்து
அங்கே இருக்கக்கூடிய இடங்களை ரொம்ப கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணி அதை அந்த நிறுவனத்திடம் பெரிய தொகைக்கு கை மாற்றி விட்டு பொருளாதார ரீதியாக தன்னை தொழிலதிபராக ஆக்கிக்கிறாரு. முதலமைச்சர் குடும்பத்துடன் நெருக்கமாகி ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சரின் பினாமியாவே மாறிடுறாரு. அவருக்குன்னு இந்த எஸ்ரா சர்குணத்தோட மறைவுக்கு பிறகு அந்த கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தை தான் கைப்பற்றி அவர் நாளைக்கு அதை நடத்திட்டு வராரு. வருடம் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை எப்படி எஸ்ரா சர்குணம் நடத்துவாரோ அதே அளவுக்கு இவர் கொஞ்சம் பிரம்மாண்டமாக நடத்த ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எஸ்ரா சர்குணமே பாதிரியார், அதனால் அவர் இருந்தால் போதும்னு நினைப்பார். ஃபாதருங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, பிஷப்ஸ், கேத்தலிக் பிஷப்பு, ப்ராட்டஸ்டன்ட் பிஷப்பு 2 பேரையுமே ஒரே மேடையில் ஏற்றுறாரு. இது எல்லா ஊடக கவனங்கள் பெறுது, அந்த மக்களின் கவனம் பெறுது, வருடம் பெருசாக நடத்துகிறாரு. அதனால முதலமைச்சருக்கு அந்த சமயத்தில் பிஜேபி மேலே கடுமையான எதிர்ப்பு திமுக காட்டிக்கிட்டு இருந்தப்ப இந்த நிகழ்ச்சி பெரிய ஒரு ஹெல்ப் கொடுக்குறப்ப இவருக்கு ஒரு எம்எல்ஏ ஆசை வருது. ஏன்னா கிறிஸ்துவர்களாக இருந்தால் பெரிதாக எங்கேயும் போய் நிற்க முடியாது, ஜாதி பார்த்து ஓட்டு போடுவாங்க. இப்போ அப்படியே கிறிஸ்டியன்ஸ்னாலும் போய் சவுத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி போவோம், அங்கே போனாலும் நாடார் கிறிஸ்டியன்ஸ்னால் தான் ஏற்றுக்குவோம், ஜென்ரல் கிறிஸ்டியன் ஏற்றுக்க மாட்டான். இந்த திருச்சி கிழக்கில் இந்த அளவுக்கு கணிசமாக கிறிஸ்துவ வெள்ளாளர்கள் இருக்காங்க, இங்கே நாளைக்கு கிறிஸ்டியன்னா நின்னா கூட ஜெயிக்க முடியுங்கிறத இனிகோ ஸ்மெல் பண்ணி முதலமைச்சர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறப்ப அவர் அந்த தொகுதியை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் மகேஷ், நேரு, இனிகோ 3 பேருமே தலைமையில் தொடர்பில் இருந்ததுனால அது அங்கங்கே பிரச்சனைகள் ஆகுது. எல்லாருக்குள்ளாரையும் கருத்து வேறுபாடுகள் வரப்போ இவரும் அமைச்சர்களை மீறி செயல்படணும்னு நினைக்கிறாரு. அதனால் அமைச்சர்கள் இவரை கட்டங்கட்ட ஆரம்பிக்கிறப்ப அந்த கடுப்பில் இவர் என்ன செய்கிறாரு, விஜய்க்கு ஆதரவான மனநிலைக்கு இனிகோ திரும்புகிறார். அப்போ தாவேகாவுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கிறப்ப கிறிஸ்துவ மிஷினரிஸோடைய ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அந்த மாநாட்டுக்கு உதவி பண்ணுறாரு இனிகோ. இப்படி வரிசையாக விஜய்க்கு பின்னாடி நிறையா திரைமறைவு சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தவர் கடைசியாக தாவேகா சார்பாக நடத்தின கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி கூட இனிகோ இருதயராஜ் தான் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த பிஷப்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம்லாம் அதிமுகவிலிருந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக வந்தப்போ இனிகோ இருதயராஜ் திமுகவுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் இணைவதாக இருந்தார். அது முதலமைச்சர் கூப்பிட்டு இவர் சபாநாயகர்கிட்ட எல்லாமே கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டார். சிஎம் கூப்பிட்டா அவர் கொஞ்சம் ஆஃப் பண்ணார், ஏதோ கன்வின்ஸ் பண்ணி. அதுக்கப்புறமேல திரும்பி சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சோம். இவர் தான் திரும்பி கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது விஷத்தாலேயே எடுக்கணுங்கிற மாதிரி இந்த திருச்சி கிழக்கு தொகுதியை இப்படி ஒரு தொகுதி இருக்குதுன்னு விஜய்க்கு அடையாளம் காட்டினது இனிகோ. அங்கே அவர் கிறிஸ்டியன் முதலியார் தான் விஜய். ஆனால் தன்னை கிறிஸ்துவன்னு மட்டும் நிப்பாட்டிக்கிறாரு. அவங்க அம்மா வெள்ளாளருங்கிறதுனால கிறிஸ்டியன் வெள்ளாளர்னு புதுசாக அவனுக்கு கிரியேட் பண்ணிக்கிறாரு. இந்த தொகுதியை இவங்க முன்கூட்டியே கவனத்தில் வச்சதுனால தான் அந்த சனிக்கிழமை வெளில வந்தார்ல, அப்போ முதல் பாயிண்ட்டே திருச்சி மரக்கடை, திருச்சி கிழக்கில் தான் ஆரம்பித்தார். அந்த தொகுதிக்குள்ளார ஆரம்பிக்கிறப்பே எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் இங்கே தான் கண்டெஸ்ட் பண்ண போகிறாருன்னு. அப்போ இந்த அளவுக்கு அவர் இப்போ பெரம்பூர் தொகுதி கூட அவர் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா அங்கே முஸ்லீம்ஸ் வாக்குகள் இவருக்கு பெருசாக போகல. அதுமாரி கிறிஸ்துவ வாக்குகள்லையுமே நாளைக்கு இவர் பிஜேபியை விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது சில பேசும் பொருளாகுது. தலித் வாக்குகள் அந்தளவுக்கு முழுமையான ஒரு ஆதரவு விஜய்க்கு இல்லைங்கிறப்ப, ஆனால் திருச்சி கிழக்கில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக அந்த தொகுதி மக்களின் வாக்காளர்கள் எல்லாம் அடித்தட்டு மக்கள், எல்லாம் அத்தியாவசிய இன்றைக்கி விற்று அந்த காசில் நாளைக்கு சோறு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க, காய்கறி, பூக்கடை, மீன் கடை, இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு நட்சத்திரம், அதாவது இன்றைக்கி வர 150 ரூபா சம்பளத்தில் நாம் போய் நைட்டு தேட்டரில் படம் பார்த்தா நாளைக்கு பிள்ளைங்களுக்கு எதில் சோறு வாங்கி கொடுப்போம்னு நினைக்கிறவங்க முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திர பின்பம் நாளைக்கு போய் நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு பொய்யான வார்த்தைகள் சொல்கிறப்ப அதை நம்புவாங்க. அதனால் திருச்சி கிழக்கில் அதுவும் சமுதாய வாக்குகள், கிறிஸ்தவர்கள் வாக்கு அப்படின்னு பார்க்குறப்ப அது அவருக்கு ஆதரவாக கொடுக்கும். முதலமைச்சர் அதனால் இதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இனிகோவை நிறுத்தி வச்சுட்டு, ஒன்று நீ அவரை வளர்த்துணுன்னு என் கூட இருந்துக்கிட்டே நீ அவனுக்கு ஐடியா கொடுத்து அவனை நல்லது செஞ்சல, இப்போ நீ விஜய் வாழணும்னு நினச்சா நீ உன் அரசியல் வாழ்க்கையை அழிச்சுக்க, இல்லை நீ வாழணும்னு நினச்சானா விஜயை ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு விட்டுருக்காரு. இப்போ இனிகோ இருதயராஜ் எடுக்க போகிற முடிவு என்னவா இருக்கு? அவர் எங்கே எடுக்கிறது, மக்கள் தான் முடிவு எடுக்கல. இல்லை யாருக்காக உழைக்க போகிற காலத்தில் இல்லை, மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவு கிடையாதுங்க. ஏன்னா அவர் 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தப்பயுமே ஒன்றும் தொகுதி மக்கள்கிட்டலாம் ஒன்றும் பெரிய ஸ்டார் வேல்யூவோ இல்லை மக்கள் திமுக கேடஸ் அப்படி தானே வரப்போகுது. அப்போ திமுகன்னும் போது அந்த பிம்பத்தை வச்சு இவர் ஜெயிப்பாரா? திமுகவே ஜெயிக்க விடாது. ஏன்னா அன்பில் மகேஷும் கேஎன் நேருவும் இவர் ஜெயிக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஆனால் இனிகோ இருதயராஜ் என்ன அவருக்கு வேண்டிய நண்பர்கள்ட்ட சொல்கிறாருன்னா, நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் திருச்சி கிழக்கில் விஜய் நிற்கிறது எனக்கு சந்தோஷம். எதனாலனா திருச்சி மேற்குலேயும் திருவரம்பூர்லேயும், அதாவது நேருவோட தொகுதியிலையும் மகேஷோட தொகுதியிலையும் விஜய் நிற்கிறதுனால அங்கே இம்பேக்ட் அதிகமாகும். அப்போ அவங்க தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏடிஎம்கே ஆச்சு ஜெயிக்கும், எனக்கு நான் தோத்தாலும் பரவாயில்ல, இந்த 2 மந்திரியும் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறாராம்.
விஜயும் இன்னைக்கு ஒரு தடவையும் சந்திச்சு பேசியது உண்டா சார்? சரி, அவங்க நிறைய க்ளோஸ் கான்டாக்டில் ஃபோனில் இருக்கிறாங்க. என்ன இப்போ பேசணும், அவர் பொண்டாட்டியவே பார்த்து பேச மாட்டேங்கிறாராம். இனிகோ இறுதியராஜன் நேரில் பார்த்து ஏன் பேச போகிறாரு? திரிஷாவா இனிகோ? அதெல்லாம் அந்த திரிஷாவுக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, எப்படி உதவி வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, என்ன தேவையோ பேசிக்கிறாங்க. நேரில் பார்த்தா கூட நமக்கு தெரியாதுல்ல, ஏன்னா அவர் பங்களாக்குள்ளார ஏன் போகிறாங்க என்ன வரான்னு தெரில. ஒருவேளை சந்திச்சிருக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னா இல்லை. உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் விஜய் கிட்ட இனிக்கோ ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, நிறைய வகையில் உதவி பண்ணுறாருங்கிறது தான் முதலமைச்சருக்கு போன தகவல். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை கொஞ்சம் மிக்க நன்றி. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.